வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்படியிலே லக்கி மில்லுங்க. அந்த மில்லில் நம்மளோட வண்டி வேமெண்ட்டில் நிற்கிதுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:41ங்க. இங்கேயும் ஃபுல்லும் அதே தாங்க, தறி ஓடுன்னு தான் நினைக்கிறோம். வெயிட் போட்டுன்னுக்குறாங்க, பார்க்கலாம் எத்தனை மணிக்கு ஏற்றி விட்றாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள ஏற்கனவே ஒரு வண்டி இருக்குதுங்க, இறக்கிறதுக்கு நின்றுக்குது. நம்மளது பாயிண்ட் கொடுத்தோன்னுக்குறாங்க, கரெக்டாக தெரியல என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இப்போ சிலிண்டரு வேறு எதுவுமே மேட்ச் பாக்ஸ் சிலிண்டரு எதுவுமே இருக்கக்கூடாதாங்க, எல்லாத்தையும் இறக்கணும் அப்படின்ட்டாங்க. ஃபைனலி ஒரு வழியாக லோடு ஏற்ற ஆரம்பிச்சாச்சுங்க. இதுவும் கோன் தாங்க, தறியோட கோனுங்க. ஒயிட் கலர் இருக்கு, நான் காட்டுறதுங்க. லோடுங்க பாருங்க, சின்ன சின்னசா நூடு இருக்கு, பண்டல் பண்டலா அங்கே ஏற்றினுக்கிறாங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? அது நம்ம வண்டியில் எவ்வளோன்னு தெரியலங்க, 150 இங்கே ஏற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. தெரியுதுங்களா? அங்கே அந்த பண்டல்ஸ் எல்லாம் இதுல உள்ள ஏற்றுறாங்க. உங்களுக்கு அது கிளீனாக காட்டுறேன் பாருங்க. டோட்டல் வந்துங்க 280ங்க. இங்கே வந்து 180 150 ஏற்றிடுவோங்க. மீதி பேலன்ஸ் இன்னொரு இடத்துல ஏற்றுற மாதிரிங்க, 2 இடத்துல ஏற்றுற மாதிரி. ஆனால் நம்மளோட தரமான வேலைக்காரங்க செம்மையாக ஏற்றின்னு வராங்க, எடுத்துன்னு வராங்க லோடு ஏற்றுறதுக்கு. வடக்கெல்லாம் நம்மள முன்னாடி வர முடியாது விடுங்க, அது வேறு விஷயம். வடக்க தடுமாறுவான், பெயிண்ட் அடிச்சுன்னு கிடக்குவான் செவரெல்லாம். நம்மளுங்க அப்படி இல்லை, சீறி போயிடறாங்க. பாருங்க எப்படி கியூ சிஸ்டம் தான். தரத்தோட வேலைக்காரங்க போங்க. வேலை நம்ம தான் வேலைக்காரங்க, நம்ம தான். லோடு ஏற்றி முடிச்சாச்சுங்க. இன்னொரு 130 பேக்ஸ் இதை ஏற்றணுங்க. அது வேற இடத்துல ஏற்றுறதான். பேமெண்ட் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் மேலே ஆகுமாங்க பில் வரத்துக்கு. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு ஏற்றுறாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. பில் எத்தனை மணி தராங்களோ ஜம்முன்னு இன்னொரு இடத்துல போய் ஏற்ற ஆரம்பிக்கிறதாங்க. லோடு மேன் அண்ணாலாம் இன்னும் 1 மணி நேரம் ஆகுன்றாங்க. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. அவங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை, பார்க்கலாம். பில்லு கையில் வாங்கி வச்சுங்க. பில்லுன்றோம், பேமெண்ட் போட்டாச்சுங்க. ஜம்மன் நடந்து போய் அங்கே கொடுத்துட்டு பில் வாங்குறதுக்கு 1/2 மணி நேரம் இருந்து 1 மணி நேரம் ஆகுமா. நம்மளோட வண்டி அங்கே போதுங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? அது அந்த கண்டெய்னருங்க இது. இப்போ பேமெண்ட் போட்டு அங்கேயே நிற்கிறதாங்க. ஒரு 1 மணி நேரம் நினச்சிட்டு அப்புறமேட்டு பில் வாங்கி எடுத்தா இப்போ போயினே இருக்கிறேங்க நான். 9430 டன்ஸுங்க டோட்டல் இங்கே ஏற்றிங்கிறது மட்டும். அவன் ஜாலியாக இருக்கிறாங்க. இங்கே வாட்ச்மேன் வந்து தலையாட்டுறது மட்டும் தாங்க, பேசுறதெல்லாம் கிடையாது. நிறைய பேர் பில்லு வெயிட் பண்ணுறாங்க. நான் போய் பில்லு பேமெண்ட்டை சீட் கொடுத்துட்டு வந்தோம். 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னுறாங்க. பார்க்கலாங்க எவ்வளோ 1/2 மணி நேரம்னு தெரியல. 10 மினிட் பையா, 2 கிலோமீட்டர் பையா, 2 கிலோமீட்டர் பையான்ற மாதிரி ஆயிடுது என்னன்னு தெரியல. பார்க்கலாங்க, 1/2 மணி நேரத்தில் தரேன்னு சொன்னுறாங்க. ஆல்ரெடி 20 நிமிஷம் ஆகுது, போய் கேட்டு பார்க்கலாம் தரானா இல்லையான்னு. கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னால் பார்த்துட்டான் பண்ணுறான் அப்படின்றாங்க. இங்கே எல்லாமே லேடிஸ் ஸ்டாஃப் தாங்க ஃபுல்லுமே. பார்க்கலாம், போய் கேட்டு பார்க்குறோம் தராங்களா என்ன ஏதுன்னு. வண்டி இங்கே எடுத்துன்னு வந்தாங்க பல்லாவுக்கு. இங்கே டைம் பார்த்தா இங்கே 4 மணி ஆயிடுச்சு. இன்னொரு இடத்துல வேறு ஏற்றணுமாங்க. 5 மணியோட லாஸ்ட்டாக எங்கே ஏற்றி போடா. நம்மளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குதா இல்லை என்ன ஏதுன்னு ஒன்றும் கணிப்பே போட முடியல. போங்க பார்த்துக்கலாம். இப்போதாங்க வண்டி எடுத்துன்னு வந்தாங்க. பார்த்தா 4 மணி ஆகுது. நம்ம லோடு மேனானாங்கலாம் என்ட்ரி போடுறதுக்கு போயினுக்கிறாங்க. பார்க்கலாங்க, இங்கே ஏற்றிட்ட கூட இன்னொரு இடத்துல நாளைக்கு தான் அப்படின்றாங்க. பார்க்கணும் என்ன ஆகுது ஏதாவதுன்னு. அங்கே பில்லு போடுறாங்க. சரியான டென்ஷன் ஆகி போச்சுங்க எனக்கு. 2 ஹவர் அங்கே பில்லு போடுறது. 1 மணிக்கு ஏற்றினுக்கிறோம், 4 மணிக்கு தான் இங்கேயே வரோன்னா கணக்கு போட்டுக்காங்க. 3 மணி 3:30 வரைக்கும் அங்கேயே இருக்கிறாங்க. 10 கிலோமீட்டர் தான் அங்கேருந்து இங்கே. இதுவும் அங்கே வெப்படந்தாங்க. சரியான டென்ஷன்.
ஃபுல்லுமே ஸ்டாஃப் எல்லாம் வந்துங்க லேடிஸ் ஸ்டாஃபா, எதுவுமே பேச முடியல. மெதுவா ஆடாமரம் அவங்க பாட்டில் அவங்க கொடுத்துறாங்க எல்லாம். அது ஒரு கம்பெனி மட்டும் தான் அந்த மாதிரியா, எல்லா டிரைவருமே கொந்தளிக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்தா எப்படின்னு தெரியல. பேருக்கு தான் லக்கி, உள்ளெல்லாம் கிடையவே கிடையாது. அன்லைக்கு தான். உள்ள போய் மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பில்லுன்னு வந்துருச்சுன்னா 2 மணி நேரம் வந்துடணும். 1/2 மணி நேரம்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் பண்ணிட்டாங்க. போடான்ற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்க, பார்க்கலாம் உள்ள எத்தனை மணிக்கு கூப்பிட்றாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கோட் பண்ண வீடியோ கண்டினியூ பண்றோம். 2வது பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. லோடு எங்கேக்குன்னு பாத்தீங்கன்னா குஜராத்துங்க, சூரத் தான். உள்ள ப்ரிப்பேர் ஆயினே இருக்குங்க. மூட்டை பிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த மூட்டை ஒரு 25 மூட்டை தாங்க இங்க, மீதி எல்லாம் வேற இடத்துல ஏற்றணும். பயங்கரமா ஓடுதுங்க. முள்ளு பாருங்க மிஷின் எப்படி இருக்கு. கேட்கிற மூட்டைங்க ஏத்தவங்கன்னு பார்த்தா இல்லங்க, அங்க பாருங்க நம்மளுக்கு ரெடி பண்ணி நிக்கிறாங்க. அதாங்க மில்லு பயங்கர. நேற்று பார்த்தாங்கல்லங்க, நேற்று ஒரு வீடியோ, லாஸ்ட் ஒரு வீடியோ அப்லோட் போட்டுக்கிறேன். அந்த வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ வந்து பழைய மிஷினுங்க, இது வந்து இப்ப இருக்கிற ட்ரெண்டிங் மிஷினுங்க இதெல்லாம். ஃபைனலி ஒரு வழியா லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் பாத்தீங்கன்னா 4:30 ஆகுதுங்க. அண்ணாலாம் சரியான வேலைக்காரங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் லோடு ஏற்றாங்க, அவங்களே தாங்க. நம்ம வண்டி முழுசா ஏற்றுற வரைக்கும் அவங்க தான் இருக்கவங்களாம். முழுசா லோடு ஏற்றி கொடுத்துட்டு தான் வேற வண்டி பார்க்குவாங்க. உண்மையிலுங்க கோவமே படக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறோம். கோவப்பட்டுதாங்க பொழப்பான்னு நாரிடுச்சு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி ஃபேஸ் டு ஃபேஸ் பாத்துக்கலாம். கோவப்பட்டு தான் எல்லாமே போகுதுங்க. பாத்துக்கலாம். விதியவே மாத்தலாங்க. அது எப்படின்னா 2 விஷயம் தான். காலம் தாழ்த்தக்கூடாது, உடற்பயிற்சி இருக்கணுங்க. என்ன வேணா செய்யலாம். உடற்பயிற்சியும் காலத்தை தாழ்த்தாதையும் செஞ்சா எந்த மாதிரி வெற்றி ஆனாலும் நம்மளை நோக்கி வருங்க. விதியவே கதற விடலாங்க. அந்த நம்பிக்கையில் இருக்கணும். கோவப்படாதீங்க. கோவப்பட்டாவே அது நல்லதா நடக்காதுங்க. ஒரு நல்ல இது திருக்குறள் கூட வள்ளுவரே சொன்னிருக்கிறாங்க, விதியை கண்டிப்பா வெல்ல முடியும். காலம் தாழ்த்துறது, உடாமுயற்சி 2 இருந்துச்சுன்னா என்ன வேணா செய்யலாங்க. இது வேணா எந்த தொழில் வேணா எடுத்து செய்யலாங்க. உடாமுயற்சியும் காலம் தாழ்த்தக்கூடாது, அது வேணுங்க. டெடிகேஷன் இருந்துச்சுன்னா என்ன வேணா பண்ணலாங்க. வேலையையும் பகையையும் பாதியில விட்டா விளங்குமாங்க? விளங்காது. நீங்களே யோசிச்சு பாருங்க. பகையையும் வேலையும் 2 ஒண்ணு. பாதியில விட்டங்க செட்டங்க. அந்த மாதிரி தான். உடாமுயற்சி இருக்கட்டுங்க, என்ன வேணா எடுத்து செய்யலாம், பாத்துக்கலாம். பொறுமையா மகாத்மாவா மாறிடலாம் நினைக்கிறேங்க. ஒண்ணு மட்டும் வெற்றிக்கு முதல் தேவைக்கிறது வந்து எண்ணங்க. எண்ணம் உயர்வா இருக்கணும். யாருக்கு மனசு கெடுதல் பண்ணணும் அப்படின்னு நினைக்க கூடாது. அது வந்து பாவங்க. யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாதுன்னு தான் இருக்கணும். இதுக்கு மேல எண்ணம் ஒண்ணு கரெக்டா இருந்துச்சுன்னா வந்துடலாங்க. காலம் தாழ்த்த கூடாது, அவ்வளவுதான். ஆனா அது நம்மளுக்கு காலம் தாழ்ந்துன்னு போகுது. அது எல்லாமே நல்லதுக்கே நடக்கும் அப்படின்னு நம்பலாம். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. எண்ணம் மட்டும் எல்லாருமே, என்னோட பர்சனலுங்க, எண்ணத்தை எப்பயுமே உயர்வா வச்சுக்கோங்க. வெற்றி நம்மளும் தாங்க. நான் எப்பயுமே ஒரு விஷயத்த ஆழமா நம்புறவங்க. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நீங்க நம்புறதா இருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாடுறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. அப்பதாங்க நான் போடுறதெல்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். பார்க்கலாங்க எத்தனை மணிக்கு ஏற்றி விட்றாங்க, என்ன ஏதுன்னு கரெக்டாக தெரியல. பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:45 ஆகுதுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் லேட் ஆகுமா என்னன்னு தெரியல. இங்கே கம்மி பேக் தாங்க. அடுத்து ஏற்றுறதுக்கு போகணும். பார்க்கலாம் எத்தனை மணிக்கு ஏற்றி விட்றாங்க என்ன ஏதுன்னு. வெப்போட பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறேங்க. ஊருக்கு போகலாம், வீட்டுக்கு போகணும், பெங்களூர் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டுங்க. கொஞ்சம் வேலை, அர்ஜென்ட் வேலை நாளைக்கு காத்தல, அதனால போயே ஆகணுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:15 ஆகுதுங்க. கரெக்டாக வந்துங்க சேலம் பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 8:12 ஆகுதுங்க. சரிங்க, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன் போகிறோன்னா அர்ஜென்ட் வேலைங்க. லோடு ஏற்றிவிட்டு பாதியிலே கிளம்புற மாதிரி இருக்கு. சரிங்க, பார்த்துக்கலாம். நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கே. ஓகேங்க, பாய்ங்க. பாய்.